கத்திரிக்காய் தொக்கு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது போல் செஞ்சிட்டோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காய்கறிகள் சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலாவை சேர்த்துடலாம். நான் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காவை, அதை இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரம் நல்லா வெந்துடும். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நாம் இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் தொக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் கிரேவியாக நம்ம இறக்கணுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.